பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டால், பாஸ்டர் ஜான் அனோசிகே அவருடைய ஊழியத்தில் அவர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காப்ல. அவருடைய ஊழியம் முழுவதுமே அற்புதத்தினாலும் தீர்க்க தரிசனத்தினாலும் நிறைஞ்ச ஒரு ஊழியம். நைஜீரியாவில் இருந்த இந்த டிபி ஜோஷுவா அவர்கள் இறந்த பிறகு அவருடைய ஊழியத்தை விட பன்மடங்கு வல்லமைகளும் வரங்களும் வெளிப்படுத்தப்படுகிற ஒரு ஊழியமா இவரும் நைஜீரியாவை சேர்ந்தவர் தான். இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்காரு. அவருடைய ஊழியத்தில் இப்பேற்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் இப்போவும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அந்த அதிசயமான ஒரு வீடியோ கிளிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். விசேஷமாக நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, ஏன் உலகம் முழுவதும் இருக்கிற நிறைய சபைகளில் அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசன வல்லமைகள், வரங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அது மூலமாகவும் நிறைய ஜனங்கள் ரசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பிசாசனவே ரொம்ப தந்திரமா, சுவிசேஷம் சொன்னால் போதுமையா, என்னையே அற்புதங்கள் அதிசயங்கள் அதெல்லாம் பிசாசும் செய்யுமா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பைபிளில் பிசாசுகளும் அற்புதங்கள் செய்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால நிறைய கிறிஸ்தவர்கள் கூட யூடியூப் சேனல்களெல்லாம் அற்புதங்கள் கிடையாது, அடையாளங்கள் கிடையாது, அதெல்லாம் மாய, அதெல்லாம் ஒரு வித்தை, அதெல்லாம் ஒரு மேஜிக்கு, பிசாசுகளும் அற்புதம் செய்வான் அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பிசாசுகள்னால அற்புதங்கள் செய்கிறாங்க அப்படின்னு ஜனங்களை குழப்பி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் என்னையா சொல்கிறீங்க, பிசாசுகளும் அற்புதம் செய்வான் அப்படின்னு தானே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டது. ஆமாங்க, அற்புதங்கள்லாம் 1ஆம் நூற்றாண்டில் இயேசுநாதர் செஞ்சார். அதுக்கப்புறம் பவுல் அப்படிங்கிற அவர் ஏதோ அற்புதங்கள் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை, வல்லமைகளை, வரங்களை எல்லாம் மூட்டை கட்டி போட்டார். இது வரைக்கும் அதுக்கப்புறம் எந்த ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்படுகிறது இல்லை. அப்படி செய்தால் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறபடி பிசாசுகள் தான் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சு ஜனங்களும் தேவையில்லாத வழியில், பாவமுள்ள வழியில் நடத்திக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணால் கண்டு தன்னுடைய குடும்பத்தில் அனுபவித்து, தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து, இன்றைக்கும் பரிசுத்தவான்களா, நீதிவான்களா, ஊழியக்காரங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கயா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, அதெல்லாம் அற்புதங்கள்லாம் இல்லைங்க அப்படின்னு. அதாவது பிசாசுகளும் இப்போ அற்புதம் செய்தான். 2000 வருஷமாக பிசாசுகள் அற்புதம் செய்தான் அந்த உலகத்தில். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமைகளையும் வரங்களையும் செயல்படுத்துகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னையா கூமுட்டதனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வீடியோவை நம்ம போடுவோம். இப்போ இந்த வீடியோ பதிவில் இந்த ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அதனால் தயவு செஞ்சு இதை பாருங்கள், ஒரு சின்ன விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். So are you skeptics? This lady has a condition in her spine. She's waiting for a surgery. Now, I want to show the whole world that this Jesus is real. What happened to your spine? I don't know. What did the doctor say? The doctor put me on an X-ray and told me that I have a spinal condition. My spine seems to be broken. So you have a broken spine confirmed by the doctor? Yes. Is that correct? Yes, he said I have to wait for a date for an operation. So you're waiting for a date for operation? Yes. Which hospital is that? Somerset Hospital. Come on. Now, for all you skeptics who always says miracles are staged because you don't believe in miracles, God raised a dead person here. It became a problem out there. So all you skeptics, this lady has a condition in her spine. Can you stand properly? Where's the pain? So what happened is my spine is severely bent. It's bent. Severely, yes. So I have to constantly push my ribs from side to side in order to be comfortable. It also prevents me from breathing properly. Okay, hold on. Now, there's a diagnosis that she has a spine condition. She's waiting for a surgery to rectify whatever the case is. You know that sometimes surgeries on the spine can be very delicate, can cause paralysis. It's a 50-50 thing. Now, I want to show the whole world that this Jesus is real. I want to perform the surgery.
Now, you see, wait a minute. Doctors want to do a surgery. You have no doubt about it. You have no issues. You don't oppose it. But you have issues with me using the power of Jesus to do it. The first surgeon that I know in the scripture was God. When he blew air on Adam, however he did it, Adam went on the floor and went into a deep sleep. And the Lord said, the Bible says that God took a rib. He opened one of the ribs on the rib side of the side of the man and took a rib and formed Eve. See that? He's a great surgeon. Jesus is a great surgeon. In fact, not the great surgeon. Every other surgeon is a surgeon. But there is one that once he performs a surgery, there is no cut. It's as perfect as it is. All I have to do, watch it. Leave it alone. Watch it. This is a surge of power. It's called the anointing. You don't see it, but you can see the vibration on her body. So it is tangible. Just like you don't see your air, the air you breathe, you don't see it, but you can feel it. You can breathe it. That's how the anointing is. You can't see it, but it's real. See that? This is a mystery. It's beyond your science. This is God. It's corrected. Go back to Dr. Monday. Follow her up. Do your scan. I'll pay for it. The next scan, go for the quickest scan. I'll pay for it. Yeah. Check yourself. Just check if there's any difference. You see that? As simple as this, as simple as it is, that is the problem of many. It can't be true. It can't be true. And that's why many will never believe, and many will perish. Because it takes simplicity of heart to receive such things. அப்போ அதுக்கடுத்து ஒரு அற்புதமான காரியம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த பொண்ணு சந்தோஷமாக சாட்சி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 3 மாதம் கழித்து திருப்பி வந்து ஒரு முழுமையான ஒரு சாட்சி சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ பாஸ்டர் ஜான் ஆனஸ்டிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தேகப்படுகிற மிராக்கிள் கிடையாது, அற்புதங்கள் கடவுள் செய்கிறதில்ல, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலத்தில் எல்லாம் அற்புதங்கள் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லுகிற அந்த சந்தேகப்படுகிறவர்களுக்கு விசேஷமாக அவர் சொல்கிறாரு, இந்த பெண்ணு ஒரு சீரியஸ் ஸ்பைனல் முதுகு தண்டுவடத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோடு இருக்குது. அதனால டாக்டர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உன்னுடைய முதுகு தண்டு அதெல்லாம் உடையிற நிலைமையில் இருக்குது. அதனால் அவங்க ஒரு ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக ஒரு நாளை குறிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அது முழுமையான சக்ஸஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கை கால் விளங்காத ஒரு நிலைமைக்கு நீ ஆளாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாரு. உனக்கு என்ன நடந்துச்சு முதுகு தண்டுவடத்தில் அப்படின்னு கேட்க,
அப்போ அந்த பொண்ணு சொல்லிருச்சு, டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாங்க, என்னுடைய தண்டுவட ரொம்ப டேமேஜான நிலைமையில் இருக்குது, அதனால எனக்கு பயங்கரமான வலி வேதனை இருக்குது அப்படின்னு சொல்ல. அதனால எப்போ பார்த்தாலும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பிக்கிட்டே இருக்கணுமா. ஒரு சைடை கொஞ்சம் நேரம் உட்கார முடியாதான், ஒரு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் அப்படின்னு திரும்பிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலைமை. அதனால சுவாச கோளாறு வேற இந்த பெண்ணுக்கு இருந்திருக்கு. அதனால நார்மலான ஒரு லைஃப், டெய்லி லைஃப் என்னால் வாழ முடியல, என்னுடைய தூக்கம் எல்லாம் போச்சு, என்னுடைய சமாதானமே போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுருக்கு. அதனால அற்புதங்கள் இல்லை, அடையாளங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுகிற சந்தேகப்படுகிறவர்களுக்கு இவர் நேரடியாக சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறேன். டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணுறாரு, ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்குறது கிடையாது. அவங்கள முழுமையாக நம்பி நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் படுக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு நான் விரும்பினா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, இது கிடையாது, இது வந்து பெர்ஃபார்மன்ஸு, இது ஏமாத்து வேலை, இது பிளாக் மேஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரியுறீங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டரு, அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கெல்லாம் நிபுணர் யாருன்னா கடவுள் தான். அதனால் அவர் பைபிள்லேருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாப்புல, ஆதாம்லேருந்து ஏவாள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டா, எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை. அதனால் கடவுளுடைய வல்லமை அப்படிங்கிறது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாதது. அதை ஒருவேளை நம்ம கண்களால் பார்க்க முடியாமல் போகலாம், நம்ம காற்றுகளையெல்லாம் கண்ணில் பார்க்குறோமா கிடையாது, ஆனால் அதை எப்படியாவது உணர்றோம்ல. அந்த மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. இது எல்லாமே சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆப்ரேஷனும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பொண்ணை அந்த இடத்துல குணப்படுத்துறாரு. இந்த அற்புதமான ஒரு விஷயம் அவருடைய ஊழியத்தில் நடந்திருக்கு. இந்த அற்புதங்கள் எல்லாமே ஒரு சிலுவையை பற்றிய உபதேசம் தான். ஏன்னு கேட்டால் அவருடைய தழும்புகளால் தான் நம்ம குணமாகிறோம். நம்முடைய ஆண்டவர் சிலுவைக்கு போகலை அப்படின்னா இந்த அற்புதமான விஷயங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்காது, நம்ம கண்ணாலையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதையும் கண்ணாலையும் பார்த்துருக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் சிலுவை குறித்த விஷயங்கள் எல்லாமே பைத்தியமாக நினைக்கிற அவர்களுக்கு, இந்த உலகத்தாருக்கு இது எல்லாமே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸு, பிளாக் மேஜிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிவாங்க. அதனால இந்த அற்புதத்தை குறித்த விஷயங்களை நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதனால வேறு வீடியோ பதிவில் அதை குறித்து நம்ம பேசலாம். அப்படி இருக்கும்போது வேதாகமத்தில் சொல்லப்பட்டதன்படியே விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். ஒருவேளை இந்த பதிவை பார்க்குற நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை ஒரு சரியான ஆள்கிட்ட வழி நடத்துவார். அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.